guys, welcome back to செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் காரப்பொரி தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரப்பொரிக்கு ஒரு கப் பொரி எடுத்திருக்கேன். ஃபெஸ்டிவலுக்கு வாங்கினதுனால பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. உங்களுக்கு பொரி கிறிஸ்பினஸாக இல்லைன்னா கடாயில் போட்டுட்டு சூடு பண்ணிக்கோங்க. அப்படி செய்கிறப்ப பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மாங்காய் சேர்த்துக்கிறேன். பட்டாணி வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புளிப்பு தன்மை பிடிக்கிறவங்க லைட்டாக லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவில் நம்ம எல்லாமே சேர்க்குறோமோ அப்போ தான் கடையில் செஞ்சு கொடுக்குற மாதிரி டேஸ்ட்டு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பவுலில் இருந்து சர்வ் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மழை டைமில் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.